கார் வியாபாரிகள் ஆலோசகர் நல சங்கம் சார்பில் வட்டார போக்குவரத்து அலுவலகம் முன்பு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி வட்டார போக்குவரத்து அலுவலகம் முன்பு தமிழ்நாடு கார் வியாபாரிகள் ஆலோசகர் நல சங்கம் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தை மாவட்ட செயலாளர் நாசர் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. தமிழ்நாடு கார் வியாபாரிகள் ஆலோசகர் நல சங்கத்தின் கிருஷ்ணகிரி மாவட்ட தலைவர் கமால் கான், பொருளாளர் மணிகண்டன், கௌரவ தலைவர் கௌரப்பன் ஆகியவர்கள் முன்னிலை வகித்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் செயலாளர் நாசர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், ஆர்சி புத்தகத்தை கால தாமதம் செய்யாமல் உடனடியாக வழங்க வேண்டும். பழைய சட்டத்தின்படி காரின் பைனான்ஸை ரத்து செய்ய வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் ஆர்சி புத்தகத்தை யார் கொடுக்கிறார்களோ அவர்களிடமே திருப்பி கொடுக்க வேண்டும். எக்காரணம் கொண்டும் காரின் உரிமையாளருக்கு தபாலிலோ குரியரிலோ ஆர்சி புத்தகத்தை அனுப்பக்கூடாது. வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் இன்ஸ்பெக்டர் உள்பட பல பணியிடங்கள் காலியாக உள்ளது. இதனால் ஆர்சி புத்தகத்தை கொடுத்தால் ஒரு வாரம் ஆனாலும் பணியை முடித்து திருப்பி கொடுப்பதில்லை. எனவே அனைத்து வட்டார போக்குவரத்து அலுவலகங்களிலும் காலியாக உள்ள பணியிடங்களை உடனே நிரப்ப வேண்டும் என்றார் என கோரிக்கைகள் வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டனர். மையமாக்கப்பட்ட பிறகு பணியிடங்களை 2022 அப்புறம் எங்கள் வாகன செகண்ட் கார்ஸ் வியாபாரம் பண்ணுற எங்களுக்கு இவங்க ஆர்டி ஆஃபீஸ்லேருந்து ஒரு புதிய சட்டம் போட்டுக்கிறாங்க. ஆர்சி புக்கு டேரெக்டாக ஹெச்பி கேன்சல் பண்ணால் கஸ்டமர் வீட்டுக்கு ஃபோன் பண்ணிக்கிறாங்க. அந்த ரூல்ஸ்னால எங்களுக்குலாம் ரொம்ப பாதிப்பு. எங்கள் தொழிலாளிகள் எங்களோட தொழில் ரொம்ப பாதிக்கப்படுறதுனால ஆர்டி ஆஃபீஸ்லேருந்து ரிட்டர்ன் கொடுங்கன்னு சொல்லி நாங்கள்லாம் சேர்ந்து பண்ணியிருக்கிறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு 4 சக்கர வாகன ஆலோசகர் நலச்சங்கம் தமிழ்நாட்டிலேருந்து எல்லா மாவட்ட மாநில தலைவரின் ஒப்புதலுடன் இடங்களின் பேரால் எல்லா ஊர்லேயும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி எங்கிருந்து உடனடியாக எங்களுக்கே கொடுங்க, எங்களோட ஆர்சி புக்கு எங்களுக்கே கொடுங்க. ஆர்டி ஆஃபீஸில் பணியிடங்கள் ரொம்ப காலியாக இருக்கிறனால அந்த பணியிடங்களை நிரப்ப ஒரு ஆர்சி புக்கு கொண்டு உள்ளே கொடுத்தா ஒரு 4 நாளில் எங்களுக்கு ரொம்ப எங்கள் வாழ்வாதாரத்தை ரொம்ப பாதிக்கும். ஒரு ஆர்சி புக்கு கொண்டு உள்ள கொடுத்தா ஒரு 4 நாளில் வர வேண்டிய ஆர்சி புக்கு இன்னைக்கெல்லாம் 20 நாள் கூடி வரதில்லைங்க. இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப எங்கள் வாழ்வாதாரத்தை ரொம்ப பாதிக்குது. அதுக்காகவே நாங்கள் இந்த போராட்டம் நடப்போம். எங்கெங்க காலி இடங்கள் இருக்குதோ அதுக்கு எல்லாத்தையும் ஆர்டி ஆஃபீஸில் ஆர்டி பணியிடங்களில் ஆளுங்க இல்லாத ஆளுங்க போட சொல்லி அடுத்துக்கிட்டு நாங்கள்